ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எங்கே ப்ரோ போயிட்டீங்க? ஒரு தெரிஞ்சு ஒரு 1.5 year 2 yearsஸாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே போடல. எனக்கே தெரியும் நான் ரொம்ப பிஸின்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், ஃப்ரீயாக தான் இருந்தேன், பட்டு வீடியோ போடல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சாரி. இப்போது ஆக்சுவலி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே நான் கோயம்புத்தூர்லேருந்து தனுஷ்கோடி வரதை வ்ளாக் பண்ணணும்னு தான் நினச்சேன், பட் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தனுஷ்கோடியில் தான் இருக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 5 o'clock ஆச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டேலேருந்து தனுஷ்கோடி சன்ரைஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 minutes ஆகும் அந்த சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஸோ எல்லோரும் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு 8-9 பைக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த சன்ரைஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் நினைக்கிறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட் தெரியுது, நீ மூடு. தெரிஞ்சு சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போய் பார்த்துருவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருக்கோம். நம்ம பாய்ஸை எழுப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே சக்க லேட் ஆயிடுது. ஸோ அது ஆப்வியஸ்லி எல்லா குரூப் ரைடில் நடக்கிறதான். ஸோ அந்த பிரச்சனை தான். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. நான் நடுவில் 900 இருந்துச்சு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட. ஸோ அதை நான் கொடுத்துட்டு ஸோ ZX 10R எடுத்துட்டேன். ஸோ இதோட நான் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன், பைக்கோட சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அதுவும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் விடிஞ்சால் தான் வியூ இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் விடிஞ்சப்போ உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். பாய். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், எங்கள் ரூம்லேருந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 37 kilometers. அதை கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா 50 minutes ஆகும். சன்ரைஸ் பார்த்துடலாம் தான் நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் வீட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே தனுஷ்கோடி வரும்போது அப்பா அந்த ஒரு முதுகு வலி பார்க்கணுமே. நான் வேறு கொஞ்சம் துணி எடுத்திருந்தேன். எப்படின்னா நம்ம கோப்ரோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நெசசரியான துணியில் எடுத்திருந்தேன். அதுக்கே முதுகில் யாரும் உட்காந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பேக். ஏன்னா நம்ம நல்லா ஃப்ரண்ட் லீன் பண்ணி தானே உட்காரோம் சூப்பர் ஸ்போர்ட்ஸுங்கிறதுனால. அது எப்படி ஆயிடுச்சுன்னா என் முதுகு மேலே ஃபுல் பேக் வெயிட்டு. ஸோ அதுவும் அப்புறம் அந்த கை இப்போ நம்ம முன்னாடி சாஞ்சு உட்காரதுக்கு உள்ளங்கை வலி அப்பா பின்னி பெடல் எடுத்துச்சு. பட் worth it நினைக்கிறேன். போய் சன்ரைஸ் பார்த்தோன்னா அது எல்லாமே மறந்துடும். பட் அதெல்லாம் நாங்கள் எனக்கு ஆவரேஜ் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ZX 10Rல ஆவரேஜ் எனக்கு கிட்டத்தட்ட 17. நடுவில் ரொம்ப மெதுவாக ஓட்டிகிட்டு இருந்தேன். 19லாம் கொடுத்துச்சு எனக்கு. நாட் பேட். ஸோ தனுஷ்கோடி கோவில். கோவிலுக்கு போகிற பிளான் இருக்கான்னு தெரில. என்னை கேட்டால் போகலாம். ஆனால் எங்கே நம்ம வண்டியில் எங்கே நிப்பாட்டிட்டு எங்கேயுமே எப்படி சொல்கிறது, பைக்கை நிப்பாட்டி எங்கேயும் நிம்மதியாக போயிட்டு வர முடியாது. அது ஒன்று தான் பிரச்சனை சூப்ஸ் எல்லாம் எடுக்கிறதில்ல. நைட்டு டெம்பிள் பார்க்கிங்னு நினைக்கிறேன். நான் இந்த வண்டியை எங்கேயும் நிப்பாட்டி நம்ம நிம்மதியாக போக முடியாது. டீ குடிக்கும் போது கூட கண் பறவையில் இருக்கணுங்க. ஸ்பீட் பிரேக்கர். என்ன கட்டக்குள்ள விட்றானுங்க. ஒரே செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் தான் இருக்கும். அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. இப்போ பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இன்னும் ஓப்பனே பண்ணல. A few minutes later. ஸோ ஆக்சுவலி ஒரு 10-15 minutes வெயிட் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு 16 kilometer என்னமோ நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 minutesல போயிடலான்னு வைங்க, மெதுவாக போனாலும் சொல்கிறேன். சூப்பர் ஸ்போர்ட்ஸ் தான்.
ஸ்டேரிங் லெஃப்ட் டச் அட் ஹேண்டில் பார். எடுத்துக்குது தலைவன் வந்துட்டான் டேய். நல்ல மணல் அடிக்குது. ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கேன், இன்னும் வரல. இந்த எண்ட் பாயிண்ட் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ஆனால் இந்த ரோட்டில் கொஞ்சம் பார்த்து ஓடணும். அந்த தேங்காய் மட்டை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் எனக்கு டீ போட் டேக் டவுன் பண்ணலாம் பண்ணுவானு நினைக்கிறேன். தெரியுது இன்னைக்கு இந்த பக்கம் ஒருத்தா பின்னாடி வேற ஒருத்தர் வரேன். சுத்த போறீங்களா? ஆமா. இல்லடா இல்லடா. சரிங்க இருப்பேனா அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டா. ஸோ எந்த அளவுக்கு சன்ரைஸ் தெரியுதுன்னு தெரில. ஸோ கோப்ரோவில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக சன்ரைஸ் ஆகுது. Few minutes later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி எண்ட் பாயிண்ட்லேருந்து கிளம்புறோம். ஸோ இப்போது டைம் பார்த்தீங்கன்னா இதில் டைம் தப்பாக இருக்குது. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 7:20. இப்போ நல்லா சன்னு மேலே வந்துருச்சு, சக்கவேல். ஸோ இங்கேருந்து மறுபடியும் இப்போ சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நேராக ரூமுக்கு போய் என்னோட திங்ஸ் பேக் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவலேட்டட், அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய். கடைசியாக சொல்ல மறந்துட்டேன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணேன். ஆனால் போடுவேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.